வணக்கம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அடுத்த டாபிக்கு. இந்த ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சில ஷிஃப்ட்டில் தான் கொஞ்சம் ஒரு சில மாடரேட்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் எப்படி கொஷின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள். The present ages of Arun and Suresh are 24 years, 36 years respectively. அதாவது அருணுக்கு வந்து 24 years கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சுரேஷுக்கு வந்து 36 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் சுரேஷ் அண்ட் அருண் 8 இயர்ஸ் எகோ. ஸோ இந்த எகோ அதே மாதிரி ஆஃப்டர் இது வந்துச்சுனாவே நம்ம எப்படி எடுத்து செய்யணும்? எகோ அப்படின்னாவே ப்ரெசன்ட்லேருந்து முன்னாடி போகிறோம் இல்லையா? அப்போ மைனஸ் பண்ணணும். எப்பெல்லாம் போனோம் இங்கே பாருங்க. முன்புன்னு கேட்டாங்கன்னா இந்த வருஷம் 2026 இப்போ முன்னாடி போகிறது. அதே இது பின்புன்னு கேட்டாங்கன்னா ஃபியூச்சர், அப்போ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முன்னாடி போகிறனால மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அருணுடையது, இது சுரேஷுடையது. அருணுக்கு 24 வயது, சுரேஷுக்கு 36 வயது. ஆனால் கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சுரேஷ் மற்றும் அருணுடைய ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ சுரேஷ் முன்னாடியும் அருணுக்கு பின்னாடி இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும்? சுரேஷ் அருணுன்னு இருக்கணும். இப்போ 36, இது 24. எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். 8 வருஷத்துக்கு முன்னாடினால 8 கழிச்சிடுறேன். இதுலையும் 8 கழிச்சுங்க, இதுலையும் 8. இதில் கழிச்சோம்னா எவ்வளோ ஆச்சு? 30, 28, இதில் 16. அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 7 நாங்க 28, 4 16. 7:4 அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் இருக்கும். 7:4 இருக்கா? ஆப்ஷன் சி. இப்போ நீங்கள் இப்படியே எடுத்து போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 4:7 வரும். இப்போ ஆப்ஷன் ஏலே வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ தப்பு பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி கேள்வியில் ஆப்ஷன்ஸ் தூக்கி வைப்பாங்க. கேள்வியை பாருங்க, கொடுத்துருக்க கிவன் ஓகே, பட் கொஷின் வந்திருக்கு மாறி இருக்கா? இப்போ அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு செய்யணும். 2வது கேள்வி பாருங்க. ராகுல் wanted to find the height of a tree in his garden. He checked the ratio of his height to his shadow length. It was 4:1. He then measured the shade of the tree. It was 15 feet. What was the height of the tree ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மரத்துடைய உயரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவருடைய உயரத்தையும் அவருடைய நிழலுடைய நீளத்தையும் கொடுத்துட்டாங்க. இங்க இருக்கா அவருடைய உயரம், அவருடைய ஹைட்டும் அந்த நிழலுடைய லென்த்தும், சரிங்களா? ஷேடோடைய லென்த்தும் கொடுத்துட்டாங்க. 4:1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அடுத்தது மரத்துடைய நிழலுடைய நீளம் கொடுத்துருக்காங்க. மரத்துடைய நிழலுடைய நீளம் 15 ஃபீட்டாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா, இந்த ஷேடோவுடைய லென்த்து இங்கே ஒரு பார்ட்டாக இருக்கா, அதே மாதிரி மரத்துடைய ஷேடோவுடைய லென்த்து 15 ஃபீட்டாக இருக்கா. அப்போ இந்த ஒரு பார்ட்டு தான் 15 ஃபீட்டுன்னு எடுத்துக்கலாம். ஒரு பார்ட்டு தான் 15 ஃபீட்னா எனக்கு இந்த மரத்துடைய உயரம் தானே வேணும். இதில் ஒரு பார்ட்டு 15னா 4 பார்ட் எவ்வளவு? இப்போ 4 × 15 60. இப்போ 60 ஃபீட்டாக இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க. இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் ரேஷியோவில். A:B கொடுத்துறாங்க, B:C கொடுத்துறாங்க, C:D கொடுத்துறாங்க, ஏடி கேட்குறாங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2:3 இருக்கா, அதை இப்படி எழுதிக்கிறேன். அடுத்து 2:4, அதையும் இப்படி எழுதிக்கிறேன். அடுத்து 2:5. இது எல்லாமே என்ன செஞ்சுறேன்? வெர்டிகலாக எழுதிடுறேன். சில பேர் வந்து ஃபில் பண்ணுவாங்க, ஃபில் பண்ணி அதை எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லாமல் கொஞ்சம் ட்ரிக்கியாக பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் அப்படியே மல்டிபிள் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணால் என்ன? 2 4 8. இது ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால இது ஏ. அப்படியே லாஸ்ட்டில் மல்டிபிள் பண்ணுங்க. 4 12 60. இது லாஸ்ட்டில் இருக்கிறதுனால டி. உங்களுக்கு ஏயும் டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதோடு நிப்பாட்டிக்கலாம். அப்போ இதை வச்சுருக்கணும்னா 8:60 எவ்வளோ ஆச்சு? 2 4 8, 4 15 நாள். ஆப்ஷன் டி கரெக்டாக வரும். இப்போ இடையில பிசி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் கேட்கல, இன்கேஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இதை மல்டிபிள் பண்ணணும்னா, இங்கே பாருங்க, அதை நான் சொல்கிறேன். இந்த கொஸ்டின்லேயே வச்சு இங்கே இருக்கு இல்லையா, இந்த டேர்மில் இருந்து இதை எப்படி மல்டிபிள் பண்ணிடணும், அது பிக்குள்ளே வந்துடும். மல்டிபிள் பண்ணோம்னா 2 6 12 அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடும். அதுதான் பியோடைய இது. சப்போஸ் சி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிக்கு எப்படி பண்ணுறது? எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ இங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே கொண்டு போயிடும். இது சி. 4 12 24 அப்படின்னு சியில் போட்டுற வேண்டியதான்.
சரிங்களா? இந்த கொஸ்டின்ல ஏடி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால 8:60 நிப்பாட்டிட்டேன். இன்கேஸ் ஏபிசிடின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீ இப்படி தான் மல்டி பண்ணணும். பிக்கு வந்து இப்படி, சிக்கு வந்து இப்படி. இப்போ உள்ள வந்து இப்படி வரும், டைமண்ட் மாதிரி இப்படி ஒரு கட்டிங் வரும். அவ்வளோதான். சரிங்களா? ஈஸியாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதான் ஈஸி. அடுத்த 4வது கேள்வி பாருங்க. குமரனிடம் 600 ரூபாய் உள்ளது. விமலா மற்றும் யாழினிக்கு இடையில 2:3 என்ற விகிதத்துல இதை பிரிச்சுக்கிறாங்க. 2 பேர்ல யாருக்கு அதிகமாக பணம் கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும்னு கேட்குறாங்க. 600 ரூபாயை தானே இவங்க இந்த 2 ரேஷியோ பிடிக்கிறாங்க. விமலா யாழினி, இது விமலா, இது யாழினி. இந்த 2 பார்ட் சேர்ந்ததானுங்க இந்த 600 ரூபாய். இந்த 2 பார்ட் சேர்த்தா எவ்வளவு? 2 3 கூட்டினா 5 பார்ட். 5 பார்ட் தான் 600 ரூபாய்னா ஒரு பார்ட் எவ்வளவு? 4 5 12 5 60. 120 ரூபாய் ஒரு பார்ட்ன்றது. அப்ப நீங்க விமலாவுக்கு 2 பார்ட் இருக்கா? ஒரு பார்ட் 120னா 2 பார்ட் எவ்வளவு? 2 × 120 240 ரூபாய் விமலா வாங்கியிருப்பாங்க. 3 பார்ட் எவ்வளவு? ஒரு பார்ட் 120னா 3 பார்ட் 3 × 120 360 ரூபாய். இது யாழினி வாங்கியிருப்பாங்க. 2 பேர்ல யார் அதிகமாக வாங்கியிருக்கா? யாழினி வாங்கியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கணும் ஆப்ஷன்ல? யாழினி கெட்ஸ் 120 rupees more than விமலா அப்படின்னு இருக்கணும். பாருங்க, இதை காட்டிலையும் இவங்க எவ்வளவு அதிகமாக வாங்கியிருக்காங்க? 120 ரூபாய் அதிகமாக வாங்கியிருக்காங்களா? அவ்வளவுதான். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த 5வது கேள்வி. an aircraft, இது பாருங்க 280 மக்கள் இருக்காங்க. ஏர்கிராஃப்ட் கேன் அக்கமடேட் அப்படின்னு இருக்கணும். ஸ்பேஸ் இருக்கணும். 280 people in 2 trips, 2 முறை பயணம் செய்கிறார்கள். இப்போ இங்கே ஆட்கள் இங்கே பயணம் செய்கிறது. இந்த விமானத்தில் 1400 பேர் எத்தனை முறை பயணம் செய்யலாம்னு கேட்குறாங்க. இங்கே 280 பேர் 2 முறை பயணம் செய்கிறாங்க. 1400 பேர் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? ஆட்கள் கூட, ஆட்கள் அதிகமாக இருக்கு, அப்போ பயணத்துடைய அளவும் அதிகமாக இருக்கும். டைரக்ட் மெத்தட், ரெண்டுமே அதிகம் அதிகம், ரெண்டுமே குறைவு குறைவுன்னு வந்தால் டைரக்ட் மெத்தடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ டைரக்ட் மெத்தட்னா என்ன செய்யணும்? கீழே இருக்க 1400 / 280 × 2 அப்படின்னு போட்டுக்கணும். இதை மட்டும் தலைகீழாக போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை அடிச்சு கூட தான் ஆன்சர். 1 14 2 14 28, ஒரு 0 அடிச்சிடலாம். இந்த 2 அடிச்சிடலாம். இங்கே ஒரு 0னா 10 தான் இருக்கும். அப்போ 10 முறை பயணம் செய்யலாம். ஆப்ஷன் சியில் இருக்கு. கிளியருங்களா? இது டைரக்ட் மெத்தடு, இன்டைரக்ட் மெத்தடில் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். இதில் எம்டிடி டைப்லேயும் போடலாம். எம்டிடி டைப்பில் எப்படி போடுறது இல்லையா? எம்டிடி, ஆட்கள் நாட்கள் வேலை, இந்த கண்டிஷன்லேயும் போடலாம். இல்லை 280 பேர் 280 பேர் 2 முறை பயணம் செய்கிறாங்க. இந்த பயணம் செய்கிறது கீழே வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 1400 பேர் எத்தனை முறை பயணம் செய்வாங்க? அவ்வளோதான். இது அடிங்க. 2 14 2 140. 140ல் இந்த 140 அடித்தா 10 தடவை. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 10 டைம்ஸ் அப்படியும் போடணும். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. 6வது கேள்வி பாருங்க. 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 3 பாத்திரம் இருக்கு. அதை ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. மில்க்கும் வாட்டரும் கலந்த கலவையில் இருக்கு. 3 பாத்திரங்களில் கலவையில் அனைத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாத்துறாங்க. அப்போ பெரிய பாத்திரத்தில் மில்க் வாட்டருடைய ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யலாம் அப்படின்னா, மில்க்கும் வாட்டரும் தானே வேணும். ஸோ நான் என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டு மில்க்கை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடுறேன். இந்த ரேஷியோவில் எதெல்லாம் மில்க்கு? இதான மில்க்கு, இதில் இது மில்க்கு, இது மில்க்கு. மொத்தம் இங்கே 2 1 கூட்டினா 3 பார்ட்டு. 3 பார்ட்டில் 2 பார்ட்டு மில்க்கு. அதே மாதிரி இதில் 4 பார்ட்டில் 3 பார்ட்டு மில்க்கு. இதில் 5 பார்ட்டில் 3 பார்ட்டு மில்க்கு. இது எல்லாத்தையும் கூட்டினா மில்க் மட்டும் தனியாக வந்துடும். அதே மாதிரி வாட்டருக்கும் போடுறேன். வாட்டர் ஈக்குவல் டு அதே மாதிரி 3 பார்ட்டில் 1 பார்ட்டு, இந்த 1 பார்ட் மட்டும் வாட்ரு. அதே மாதிரி இங்கே 4 பார்ட்டில் 1 பார்ட் வாட்ரு. இங்கே 5 பார்ட்டில் 2 பார்ட்டு வாட்டராக இருக்கு. நீங்கள் இந்த லிட்டரையும் கால்குலேட் பண்ணாலும் பண்ணலாம், லிட்டரை எடுக்கணும்னாலும், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஈஸியாக கேன்சல் ஆயிரும். அதனால நான் எடுக்கலை. இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் வரதாங்க ஆன்சர். இதுக்கு எல்சிஎம் எடுத்துடலாமா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 60. 60 எல்சிஎம் 60.
இப்போ இங்கே 60 வரணும்னா எத்தனால மல்டிபிள் பண்ணணும்? 20ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே 60 வரும். அப்போ மேலேயும் 20ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 20 2 40 40. இதில் 15ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 60 வரும். அப்போ மேலேயும் 15ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3 5 45. இங்கே 12ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 60 வரும். அப்போ மேலேயும் 12ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3 12 36. இதெல்லாம் மில்க்கு. ஓகேவா? நம்மளுக்கு மில்க்கு வாட்டர் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இப்போ மில்க் ஒரு பக்கம், வாட்டர் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. வாட்டருக்கு அதே மாதிரி எல்சியம் எடுத்தா என்ன? 3 4 5க்கு எல்சியம் எடுத்தா 60. இதுவும் 60 வரும். அப்போ இங்கே 20ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 60. அப்போ மேலே 20ஆல் மல்டிபிள் பண்ணால் ஓர் 20 20. அடுத்து பாருங்க, இது 15னா ஓர் 15. மேலே ஒன்று தானே இருக்குது. கீழே எத்தனால 15ஆல் மல்டிபிள் பண்ணால் தானே 60 வரும் எல்சியம். அப்போ மேலே என்ன அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணும். ஓர் 15 15. அடுத்து இங்கே 12ஆல் மல்டிபிள் பண்ணால் 60 வரும். இப்போ மேலேயும் 12. 2 12 24 + 24. இது வாட்டர். இதெல்லாத்தையும் எப்படி கூட்டுங்க? 10 11 4 12. இது கூட்டுங்க 9 4 5. 121:59 அப்படின்றதான் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றும் போது கிடைக்கக்கூடிய மில்க் வாட்டருடைய ரேஷியோ. சரிங்களா? ரைட், அவ்வளோதான். அடுத்து பாருங்க, 7வது கேள்வி பாருங்க. 3 நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ. 3 நம்பர் ரேஷியோவில் இருக்கு. அதோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. அப்போ 3த்தையும் கூட்டி 3 நம்பர் இருக்கிறனால 3ஆல் டிவைட் பண்ணுங்க. இது ஒரிஜினல் நம்பர் தெரியாது இல்லையா? அதனால 3x 5x 7xன்னு வச்சுக்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன? 15x. 15x டிவைடட் பை 3. ஏன் 3 போடுறேன்? மொத்தம் 3 நம்பர் இருக்கு. ஆவரேஜ்னா எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணணும். இந்த இஸ் ஈக்குவல் டு இந்த ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 60ன்னு சொல்லி. இதை சுருக்கிடலாமா? 15 4 5 60 4 3 12. அப்போ x ஈக்குவல் டு 12ன்னு வரும். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? அவ எண்களில் மிகச்சிறிய எண் ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. இதுலேயே சின்னது அது 3x தானே. இப்போ 3 × x எவ்வளவு? 12. இப்போ 3 12 36ன்றதான் ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். அடுத்த கேள்வி, a + b b + c c + a உடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. a + b + c 14 கொடுத்தாங்க. வேல்யூ ஆஃப் c கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான சம்மு. இப்போ இதோடைய இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. இது 6 இருக்கு, இதுல 7 இருக்கு, இந்த இடத்துல 8 இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினல் ரேஷியோ கிடையாது இல்லையா? அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா a + b அப்படின்றது 6k அப்படின்னு எடுத்துக்கிறேன். k ஃபார் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக. அடுத்து b + c அதை 7k அப்படின்னு எடுத்துக்கிறேன். c + a-வை 8k அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட், இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறேன். 2a 2b 2c வருமா? அந்த 2வை காமனாக வெளியே எடுத்துறேன். 2 டைம்ஸ் ஆஃப் a + b + c ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்டினா 10 15 21k. இப்போ இந்த a + b + c எனக்கு கொடுத்துருக்காங்களா 14ன்னு, அதை எடுத்து இங்கே போட்டுடலாமா? இப்போ 2 × 14 இஸ் ஈக்குவல் டு 21k. இதை சுருக்கிடலாமா? 1 7 2 7 14 3 7 201. 2 2 4. இந்த 3 கீழே ஒன்று வந்துடலாமா? அப்போ k ஈக்குவல் டு 4/3ன்னு வந்துருமா? k ஈக்குவல் டு என்ன? 4/3. இப்போ இந்த கேவை எடுத்து இதில் போட்டோம்னா எதுலையாவது ஒன்றில் போடுறேன். நான் அந்த ஃபர்ஸ்ட் இதில் போடுறேன். a + b ஈக்குவல் டு 6k அப்படின்னு இருக்கா? அந்த கேவோட மதிப்பு என்ன இருக்கு நம்மளுக்கு? 4/3 இருக்கா? அதை அப்படி இங்கே போட்டுறேன். நினைச்சலாம் 1 3 2 3 6 4 2 8. அப்போ a + b என்ன? 8. a + b என்ன? 8. எனக்கு a + b + c 3ஐயும் கூட்டினா 14 வரணும். அதில் a + b மட்டும் எவ்வளவு? 8. அப்போ c-யை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இதை எடுத்து இதில் போடுங்க. 8 + c = 14. அப்போ c is equal to 14 - 8. So answer option A. 6 is the answer. C = 6. Clear? அடுத்த கேள்வி, question number 9. 1600 ரூபாய் 2 பேர் பிரிக்கிறாங்க AB. அதுல B ஓட பங்கு எவ்வளவு நிற்கிறாங்க? இந்த 2 பார்ட் சேர்ந்ததுக்கு தானே இந்த 1000 ரூபாய் பிரிக்கிறாங்க. அப்ப இந்த 2 பார்ட் சேர்ந்தா எவ்வளவு? 8. 8 பார்ட் தான் 1600 ரூபாய்னா ஒரு பார்ட் எவ்வளவுன்னு பாருங்க. 1 8 2 8 16 200 ரூபாய். ஒரு பார்ட் 200னா எனக்கு B தானே வேணும். B உடையது எது? இதுதானே B. 5 பார்ட். ஒரு பார்ட் 500 200னா 5 பார்ட் எவ்வளவு? 5 200 1000. So 1000 rupees. Option D is the correct one.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. A by B, B by C கொடுத்துட்டாங்க. கேள்வி A is to B is to C கேட்குறாங்க. இப்போ இது ரேஷியோ எழுதலாமா? A is to B is to C. A by B 3 by 5 எப்படி எழுதலாம்? 3 is to 5 எழுதலாம். 4 by 7 4 is to 7 எழுதலாம். எப்படி மல்டிபிள் பண்ண போறோம் பாருங்க. ஜிக்ஜாகா மல்டிபிள் பண்ண போறோம். இந்த பாருங்க இப்படி 4 12. அடுத்து நேருக்கு நேர 5 20. அடுத்து இந்த கிராஸ் 5 35. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சுருக்கிடலாம், முடியலன்னா விட்டுறலாம். ஆப்ஷன் பி இஸ் தான் கரெக்ட். ஒரு ஜிக்ஜாகா இப்படி 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 சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்த கேள்வி பாருங்க 11. சேம் அதே மாதிரி ஏபிசி கொடுத்துட்டாங்களா? ஏ இஸ் டு பி இஸ் டு சி எவ்வளோ இருக்கு? 6 is to 12. இதில் 9 is to 27. எப்படி மல்டிபிள் பண்ண சொன்னேன்? ஜிக்ஜாகா 6 × 9 6 9 54. இல்லை அப்படியே வச்சுட்டு ஃபைனலாக சுருக்கணும்னாலும் சுருக்கலாம். 6 9 54. இது 108. இது 12 × 27. பெருக்கிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா நம்ம இப்படியே கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம்ல, அதில் சுருக்கிற வேண்டியதான். இப்போ 2ஆல் சுருக்கிடலாமா, இல்லை 3ஆல் சுருக்கலாமா, ஏதோ ஒன்று. இப்போ நான் ஒரு 3ஆல் சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 3 எண் 3 24. இதில் 3 3 9 6 3 18. இதில் 4 3 12. அகைன் மறுபடியும் அதில் சுருக்கலாம். மறுபடியும் 3ஆலே சுருக்கலாம். இல்லாட்டி 9ஆல் சுருக்கலாம். 2 9 18 4 9 36 9 27. என்ன இருக்கும்? 2 4 4 12. அதில் மறுபடியும் 2ஆல் சுருக்கலாம். 2 2 2 4 2 2 4. இப்போ 1 2 2 6ன்னு வரும். 1 is to 2 is to 6. ஆப்ஷன் பி இஸ் ரைட். சரியா? இல்லைன்னா என்ன செய்யலாம் சார்? இவ்வளோ ஸ்டெப்பு தேவையில்லையா சார்? ஆமாம், கண்டிப்பாக தேவையில்லை தான். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? அந்த 6 பண்ணலாம். இதவே சுருக்கலாம். 1 6 2 6 12 1 9 9 27. இப்போ பெருக்கிறத எளிமையாக்கிட்டு பாருங்க. இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிற வேண்டியதான். பாருங்க, இப்போ அவங்க கொடுத்ததை நான் என்ன செஞ்சுட்டேன்? சிம்பிளிஃபை பண்ணி வச்சிட்டேன். சிம்பிளிஃபை பண்ணதுக்கு பின்னாடி எப்படி பெருக்கணும் அதே மாதிரி தான் பெருக்க போகிறோம். இது 1 இது 1:2 இது 1:3. இப்போ பெருக்க 1 1 1 2 மேபி 2 6 முடிஞ்சு. சரியா? நீங்கள் கான்செப்ட் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அடுத்து பாருங்க, ஒரு தொட்டியில் 3 1 பங்காக 45 லிட்டர் தண்ணீர் உள்ளது. அந்த தொட்டியின் முழு கொள்ளளவில் பாதி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அதாவது 3ல் 1 பங்குன்னா அப்படிதானே எழுதுவோம். 3ல் 1 பங்கு எவ்வளவு? 45 லிட்டருன்றாங்க. 3ல் 1 பங்கு 45 லிட்டரா? 3ல் 1 பங்கு 45 லிட்டர்னா அப்போ நம்மளுக்கு முழு கொள்ளளவு வேணும் இல்லையா? அப்போ முழு கொள்ளளவு எவ்வளோ இருக்கும்னா இது போய் மல்டிபிள் ஆயிருமா? அப்போ இந்த ஒரு பார்ட்டு தான் முழு கொள்ளளவு. 3 × 45 எவ்வளோ ஆச்சு? 5 15 4 12 13 135. இதுதான் முழு கொள்ளளவு. இந்த 135ல் பாதி கேட்குறாங்க. கொள்ளளவில் பாதி, இதுல பாதி. அவ்வளோதான். 6 2 12 7 2 14 5 2 10. இப்போ 67.5 லிட்டர். அதான் அதுல பாதி. அடுத்த கேள்வி 13 பாருங்க. x is to y = 1:3. கேள்வி இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல இருக்க வெளியே அப்படியே எடுத்துக்கோங்க, ஒய் இருக்க இடத்துல தான் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் போய் அப்ரோச் பண்ணுங்க. எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 3. இது எவ்வளோ ஆச்சு? 1 7 ப்ளஸ் இது 3 9. அடுத்து ஈஸ்ட்டு இதில் 1 இதில் 3 1 2 ப்ளஸ் 3. இப்போ 10 16 இது 5. 16:5 இருக்கும். ஆப்ஷன் பி இருக்கா? ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வியும் மாடரேட்டான கேள்வியும் இல்லை, வைக்கலை. அடுத்து ஏன்னா எடுத்தனே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸை வச்சு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ பேசிக்கான இருக்க கொஷின்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ A:B 2:5 B:C 15:7 ABC கேட்டிருக்காங்க. வழக்கம் போல் சம் தான். A:B:C ரேஷியோ வந்துட்டாவே நம்ம ஜிக்ஸாகாக தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். 2:5 இது 15:7. நான் எப்படி மல்டிபிள் பண்ண சொன்னேன்? இப்படி 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 இப்படிதானே. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா நடுவில் இருக்க டேர்ம் பாருங்க,
இதோட மடங்குல தானே இருக்கு. அப்போ இதை 3ஆல மல்டிபிள் பண்ணாவே 15 வந்துருமா, இந்த மடங்கு வந்துருமா. நடுவில் இருக்கிற நம்பர் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா வேற எதையுமே மாற்ற தேவையில்லை. இது 3ஆல மல்டிபிள் பண்ணிருக்கேன்னா அதே மாதிரி இதையும் 3ஆல மல்டிபிள் பண்ணிடுறேன். இது எவ்வளோ ஆச்சு? அப்போ 2 6, நடுவில் என்ன இருக்கும்? 5 15, இங்கே அந்த 7 அப்படியே தான் போகும். அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. சார் அப்போ பெருக்க சொன்னீங்க, பெருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பெருக்கி காமிக்கட்டுமா? இதுதான் எளிமையான முறை. எப்போ நடுவில் இதோட மடங்கு இருக்கும்போத எந்த நம்பரால் பெருக்கணும் அந்த மடங்கு வருதோ, சப்போஸ் இங்கே நம்பர் 15 இருக்கு, இங்கே 5 இருக்கு அப்படின்னா இங்கே 3ஆல் பெருக்கினா இங்கேயும் பெருக்குவேன். இப்போ நம்மளுக்கு இங்கே 15 இருக்கு, அப்போ இங்கே 5 இருக்கு, இதை 3ஆல் பெருக்கினா தான் 15 வரும். அப்போ இதை 3ஆல் பெருக்கினா இங்கேயும் 3ஆல் பெருக்கணும். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸராக இருக்கு, நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜிக்ஸாக்காக மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்க 2 × 15 இப்படி தானே பெருக்க போகிறோம். இது 5 × 15, இது 5 × 7 இப்படி தானே பெருக்குவோம். இப்போ சிம்பிளாக பாருங்க, ஓரஞ்சு ஓரஞ்சு 5 5, இப்போ என்னாச்சு? 2 6, இதில் 15, இதில் 7, அவ்வளோதான். ஆப்ஷன் சி. சரி, எப்படி வேணாலும் செய்யலாம். அடுத்து ஃபைண்ட் த ரேஷியோ. ஃபைண்ட் த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 666 கிராமு 6 kg. 1 கிலோன்றது நம்மளுக்கு தெரியும். 1 கிலோன்றது எவ்வளோங்க? 1 kgன்றது 1000 கிராமுக்கு ஈக்குவல் இல்லையா? அப்போ 6 கிலோனா எவ்வளவு? 6000 கிராம். 6 × 1000 6000 கிராம். இங்கே கிராம் இருக்கு இல்லையா? யூனிட்ஸ் ரேஷியோட சேமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ இங்கே 666 கிராமு, இப்போ இது 6000 கிராமாக கொண்டு வந்துட்டேன். இப்போ 2 யூனிட்டும் சேமாக கொண்டு வந்துட்டேன், ரைட்? இப்போ இதை சுருக்கிடுங்க, 1 6 1 6 1 6, இதில் 1 6 3 0. இப்போ என்ன இருக்கணும் ஆன்சர்? ஆப்ஷனில் 111 1000. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி. ராமு சோமு 2 பேரும் இரு மேஜருடைய விலை வாங்கியிருக்காங்க. எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 750 ரூபா 900 ரூபான்னு வாங்கியிருக்காங்க. இப்போ கேள்வி எப்படி கேட்குறாங்க? சோமு ராமு, சோமுவை ஃபர்ஸ்ட்டும் ராமுவை செகண்டும் வச்சு கேட்குறாங்க. அப்போ சோமுவோடைய விலை என்ன? 900 ரூபா, அது முன்னாடி இருக்கணும். ராமு வாங்கினது விலை என்ன? 750 ரூபா, பின்னாடி இருக்கணும். அவ்வளோதான், சுருக்கிடுங்க, ஒரு 0 அடிச்சிடலாம். ஓரஞ்சு 4 8 40, இது ஓரஞ்சு 5 5 25, மறுபடியும் சுருக்கலாமா? 6 3 18, 5 3 15. 6:5. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, 17. A sum of money is distributed among A, B, C, D are in the proportion 5:4:3. If C gets 1000 rupees more than D, what is B share கேட்குறாங்க. ஏபிசிடியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஏபிசிடி கொடுத்துட்டு எப்படி சொல்றாங்க பாருங்களேன். சி என்பவர் டிஐயோட 1000 ரூபாய் அதிகமா. அப்ப சி எங்க இருக்காரு? இந்த இருக்கு. டி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. சி டியை காட்டியும் 1000 ரூபாயில அதிகமா இருக்காரு. இந்த ரேஷியோல எவ்வளவு அதிகமா இருக்காரு? இது வர காட்டியும் வருது 1 அதிகமா இருக்காரா? அது 3, இது 4, ஒரு பார்ட் அதிகமா இருக்காரா? அப்ப இந்த ஒரு பார்ட் அதிகம் தான் இந்த 1000 ரூபான்னு ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ரேஷியோல எவ்வளவு அதிகமோ அதை அந்த ரூபாய்க்கு ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஒரு பார்ட் தான் 1000னா கேள்வி யாரை கேட்குறாங்க? பியோட கேட்குறாங்க. பி எத்தனை பார்ட் இருக்காங்க? 2 பார்ட். ஒரு பார்ட் 1000னா 2 பார்ட் எவ்வளவு? 2 × 1000 2000 ரூபாய் இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். அடுத்த கேள்வி, இந்த ரேஷியோல எது பெரிய விகிதம்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறீங்கன்னா, இந்த நம்பருடைய டிஃபரன்ஸ், இப்போ இந்த 5:7 நம்ம எப்படி எழுதுவோம்? 5/7 எழுதலாமா? இது 1/2 எழுதலாமா? 3/5 எழுதலாம். இது 7/10 எழுதலாம். இதோடைய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். இதோட டிஃபரன்ஸ் என்ன? 2. இதோட டிஃபரன்ஸ் என்ன? 1. இதோட டிஃபரன்ஸ் என்ன? 2. இதோட டிஃபரன்ஸ் என்ன? 3. இந்த டிஃபரன்ஸ் 2 ஈவனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாத்துலேயுமே 1 1 1 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நியூமரேட்டர்ல எது பெரிய நம்பரோ அதுதான் பெருசு, எது சின்ன நம்பரோ அதான் சிறுசுன்னு முடிச்சிருவேன். ஆனால் இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்கு பாருங்க, மாறி மாறி இருக்கா? 2 1 2 3 இருக்கு. அப்போ இந்த நம்பருக்கு போய் என்ன செஞ்சிடணும்னா எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் எடுத்தா தானே 6. எல்சிஎம் எடுத்தா 6. இப்போ
என்ன செய்ய போறேன்னா அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதை 3ஆல பெருக்கினா தான் 6 வரும். அப்ப நான் மேல என்ன செஞ்சேன், இதை போய் 3ஆல பெருக்கிறேன். இதை 6ஆல பெருக்கினா தானே 6 வரும். அப்ப மேலையும் 6ஆல பெருக்கிறேன். இதை 3ஆல பெருக்கினா தான் 6 வரும். அப்ப மேலையும் 3ஆல பெருக்கிறேன். இதை 2ஆல பெருக்கினா தான் 6 வரும். அப்ப மேலையும் 2ஆல பெருக்கிறேன். இப்போ இது என்ன வரும், 5 15 வரும். இது 1 6, இது 3 9, இது 2 16. இப்போ இருக்கிறதுலே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பெரிய வீதம் தானே இருக்குன்னு. இருக்கிறதுலே இந்த பெரிய நம்பர் எது, இந்த 15 தானே பெருசு. 15 எதோட எது, இந்த 5/7. தட் மீன் 5:7 தானே. இப்போ ஆப்ஷன் ஏ தான் பெரிய பின்னமாக இருக்கும். இப்போ இருக்கிறதுலே சின்னது எது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, இருக்கிறதுலே சின்ன நம்பர் 6 தானே. 6உடையது எது, 1/2. அவ்வளோ. இப்போ இதுலயே பெரிய பெரிய நம்பர் இருந்தாலும் நீங்க செய்ய தெரியணும். இப்போ இப்படி கேட்கறான்னு சார், இது சின்ன நம்பர் தானே சார், ஈஸியா டிவைட் பண்ணிடலாமே. கண்டிப்பா டிவைட் பண்ணலாம். பெரிய நம்பர் இருக்குப்பா, எப்படி இருக்குப்பா, 97/98 இப்படி இருக்கு. 101/98 இப்படி இருக்குங்களே. இந்த மாதிரி பெரிய நம்பர் இருக்குன்னா நீங்க அதே மாதிரி இந்த டிஃபரன்ஸ் எடுத்து ஈஸியா உங்களால பெருசு எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. ரம்யா ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இந்த விகிதத்துல எஜுகேஷனு, சேவிங்ஸு, அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க செய்கிறாங்க. சேமிக்கும் தொகை கேட்குறாங்க. அப்போ இது இங்கே ஃபஸ்ட் இருக்கிறது கல்விங்க, எஜுகேஷனுங்க. 2வது இருக்கிறது வந்து சேவிங்ஸு. 3வது வந்து அதர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, மற்ற செலவு. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த சேவிங்ஸ் எத்தனை பார்ட்டு, ஒரு பார்ட்டு தான் கேட்குறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு மாதம் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, ஏர்ன் பண்ணுறது தானே இவங்க வந்து இந்தந்த இதுக்கு செலவு பண்ணுறாங்க. அப்போ அதோட 3 பார்ட், அது 3 பார்ட் சேர்ந்துருக்கு இல்லையா. அங்கே ஏர்ன் பண்ணுறதை எப்படி எடுத்துக்கலாம், அவங்க செலவு ஒரு பார்ட்டு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 3 பார்ட் சேர்ந்து தான் இதுக்குள்ளே நிற்கிதுன்னு அர்த்தம். ஏன்னா அதைத்தானே அவங்க செலவு பண்ணுறாங்க. இப்போ 4 1 5 5 3 8 8 பார்ட்டு தான் இந்த காஸ்ட். 28,296. எனக்கு என்ன வேணும், ஒரு பார்ட்டு சேவிங்ஸ் தான் வேணும். ஒரு பார்ட் எவ்வளவு சுருக்கிடுங்க, 1 8 3 24, மீதி 4 இருக்குமா, 5 8 40, மீதி 2 இருக்குமா, 3 24, 7 8 56. அப்போ இந்த சேவிங்ஸுக்கான தொகை எவ்வளோ இருக்கும், 3537 ரூபா இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மந்த்லி salary of A, B, C are in ratio 2:3:5. C's monthly salary is 1200 more than that of A. பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. மந்த்லி சேலரி கொடுத்துட்டு கேள்வியில் ஆனுவல் சேலரியாக கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு மந்த்லி சேலரின்றது எவ்வளோ இருக்குது, 1200 ரூபா. அது யாரை காட்டிலையும் அதிகமாக இருக்கான், ஏவை காட்டிலையும் அதிகமாக இருக்கான். மோர் தென் தட் ஆஃப் ஏ. ஏயின் மாத ஊதியத்தை விட 1200 ரூபா அதிகமாக வச்சுருக்காங்க. யார், சி. அப்போ இந்த ரேஷியோவில் போய் பாருங்க, இது ரேஷியோவில் இது ஏ, இது பிசியா. இப்போ சியும் ஏவும் தானே கம்பேர் பண்ணுறாங்க இந்த கொஸ்டினில். அப்போ ரேஷியோவில் கம்பேர் பண்ணுங்க, சியும் ஏயும் கம்பேர் பண்ணுங்க. பாருங்க, சியோடைய ஊதியம் ஏயை காட்டிலையும் அதிகமா, இந்த ரேஷியோவில் எவ்வளோ அதிகமாக இருக்கா, ஏயை காட்டிலையும் சி எவ்வளோ அதிகமாக இருக்காங்க. இது 2 5 எவ்வளோ அதிகமாக இருக்கு, 3 அதிகமாக இருக்கா. இப்போ இந்த 3 பார்ட்டு தான் அந்த ரூபான்னு எடுத்துக்கணும். 3 பார்ட்டு தான் 1200 ரூபா. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சொன்ன பாருங்க, அதே மாதிரி இந்த ரேஷியோவில் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அது அந்த ரூபாவுக்கு அதிகமாக இருக்கு இல்லையா, அதை ஈக்குவல் பண்ணிக்கணும். 3 பார்ட் தான் 1200னா ஒரு பார்ட் எவ்வளோ, 400 ரூபா. ஒரு பார்ட் எவ்வளோ, 400 ரூபா. எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, பியோடைய ஆண்டு ஊதியம். இங்க இருக்கிறதா என்ன, பியோடைய மாத ஊதியம். பி எத்தனை பார்ட் இருக்காங்க, 3 பார்ட் இருக்காங்க. மறுபடியும் 3 பார்ட் பார்த்தா அதே 1200 ரூபா தானே வரும். ஒரு பார்ட் 400னா 3 பார்ட் 1200 ரூபா. இது மாதம், மந்த்லி சேலரி. எனக்கு என்ன வேணும், இயர்லி. இயர்லினா என்ன செய்வீங்க, ஒரு வருஷத்துக்கு 12 மாசமா, நம்ம 12ஆல மல்டிபிள் பண்ணிட வேண்டியதுதான். 1200 12ஆல மல்டிபிள் பண்ணா வர ஆன்சர் 14400. 14400 இருக்கணும். ஆப்ஷன் சில இருக்கு. கிளியரா? அடுத்து 21வது கேள்வி பாருங்க. ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் சேவிங்ஸ் இன் எ ஃபேமிலி இஸ் 5:3. எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இது எக்ஸ்பெண்டிச்சர், இது சேவிங்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் காஸ்ட் கொடுத்துட்டாங்க 3500 ரூபா. அப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சரோட காஸ்ட் 5 பார்ட்டு தானே இந்த 3500 ரூபா. அப்போ எடுங்க, 5 பார்ட்டு தான் 3500 ரூபான்னா ஒரு பார்ட் என்ன, 4 5 7 5 35, 700 ரூபா. ஒரு பார்ட் என்ன, 700 ரூபா. எனக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க, வாட் இஸ் த சேவிங்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சேவிங்ஸ் எத்தனை பார்ட் இருக்கு, 3 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் 700னா 3 பார்ட் எவ்வளோங்க, 21 2100 ரூபா. ஆப்ஷன் பில இருக்கு. சரியா? அடுத்து 22வது கேள்வி பாருங்க.
PQR have a total of 210 marbles. PQR P plus Q plus R மொத்தம் 210 மார்பிள் இருக்கு. P has 1/4 of the total number of marbles with Q and R. அதாவது Q R எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதுல 4ல 1 பங்கு தான் P இருக்கு. அதை எப்படி எழுதணும்? P has Q R எவ்வளவு வச்சிருக்காங்களோ அதுல 1/4 தான் இருக்கு P இப்படிதான் எழுதணும். அடுத்த லைன் P மற்றும் R ஆகியோரிடம் உள்ள மொத்த குண்டுகளில் 4/3 பங்கு Q இடம் உள்ளது. அப்ப இது எப்படி எழுதுவீங்க? Q எப்படி இங்க எழுதிருவோமா? Q எப்படி இருக்கு சொல்றாங்க? P plus R இவங்க 2 பேர் வச்சதுல 4/3 மடங்கு 4 எப்படி இருக்கு? சரியா? இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. 6 உள்ள குண்டுகளின் எண்ணிக்கை 6 எவ்வளவு இருக்கு கேட்குறாங்க. ரைட், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யலாம்? இது இங்க மல்டிபிள் பண்ணி Q plus R equal to 4P கொண்டு வந்துடலாமா? 4P equal to Q plus R. ஓகேவா? இப்ப இந்த Q plus R equal to தானே 4P. இதை எடுத்து அப்படியே இந்த இதுல போட்டுடலாமா? Q plus R equal to 4P இதுல போடலாமா? நம்ம போடுறேன். இப்போ அங்கே ஆல்ரெடி P இருக்கு, ப்ளஸ் இப்போ Q ப்ளஸ் ஆருக்கு என்ன போடலாம்? 4 times of P போடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 210. இப்போ எத்தனை? 5 times of P வந்துடும். 5 times of P தட் இஸ் ஈக்குவல் டு 210. இப்போ இதை 5ஆல் அடிச்சிட்டோம்னா P உடைய வேல்யூ கிடைச்சிடும். இப்போ 4 5 20, 2 5 10. P ஈக்குவல் டு 42. எனக்கு கேள்வி வந்து P கேட்கல, 6 தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன செய்யறேன்? நான் 6 கண்டுபிடிக்க போகிறோம். என்ன செய்யலாம்? வேற இந்த டேர்ம்ல இருந்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு வரும். இதுல இந்த 4 மல்டிபிள் பண்ணிடலாமா? மல்டிபிள் பண்ணோம்னா 4Q ஈக்குவல் டு இந்த 3 உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்க. 3P plus 3R கொள்ளாமா? ரைட். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, ஏதாவது நம்ம கொண்டு வர முடியுமா? வேற ஒரே ஒரு இதுல கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த கியூவை மட்டும் எடுத்துக்கலாம். இதுல இருந்து கொண்டு வரேன். எப்படி கொண்டு வரேன்? இந்த கியூ மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த ஆரை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். நம்ம இதுல இருந்து கியூ ஈக்குவல் டு இந்த பிளஸ் ஆர் இங்கிட்ட தான் மைனஸ் ஆயிருமா? 4P minus R அப்படின்னு வந்துடலாமா? இதை இந்த கியூக்கு போல நான் அப்ளை பண்ண போறேன். இப்போ இங்க 4 இருக்கு, கியூ போல என்ன போட போறேன்? இந்த 4P minus R அப்படின்றத போடுறேன். சரி, இங்க இருக்கிறது 3P plus 3R. இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிடலாமா? உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். 4 16 மைனஸ் 4R. இதை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். மைனஸ் 3P மைனஸ் 3R ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்துடுறேன். என்ன செய்யலாம்? மைனஸ் 4Rம் மைனஸ் 3Rம் மைனஸ் 7R எங்க போடலாம்? எழுதிடுவோம். 16P இங்க மைனஸ் 3P. இதுல இருந்து இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு 16. இதுல இருந்து 13 கழிச்சோம்னா 13P. இது மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 7 மைனஸ் 7R ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் 7R அங்கிட்டு கொண்டு போயிட்டுமா? தட் இஸ் ஈக்குவல் டு 7R வந்துடும். இங்க 13 டைம்ஸ் ஆஃப் P வந்துடும். இப்போ P-யோட வேல்யூ இந்த இருக்குல்ல, இதை தூக்கி உள்ள விட்டுட்டுமா? 42ன்னு. இப்போ இதை 7ஆல் அடிச்சிடலாமா? 1 7 6 7 42. 6 × 13 6 கிடைச்சிருமா? 6 13 1 18 மீதி 1 78. R ஈக்குவல் டு 78 சொல்லி ஆப்ஷன் டி வரும். சில இடத்துல கொஞ்சம் பெரிய சமாதானம். சரி, இதை இப்படி தான் ஈஸியாக பண்ண முடியும். இது அடுத்து 23வது கேள்வி பாருங்க. ஏபிபிசி கேட்டிருக்காங்க. சரி, இது உங்களுக்கு தெரியும். இது 8:12, இது A:B. அடுத்து B:C என்ன? 24:15. நான் என்ன சொன்னேன்? ஒன்று ஜிக்ஸாக்கா மல்டிபிள் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படி இல்லாட்டி என்ன சொன்னேன்? நடுவில் இருக்க டேர்ம் வந்து இதோட மடங்குல இருக்கான்னு பார்க்க சொன்னேன். இதோட மடங்குல இருக்கா? இருக்கு. 12 2ஆல் பெருக்குனா 24 வந்துடும். இங்கே 2ஆல் பெருக்குனா இங்கே 2ஆல் பெருக்குன்னு சொன்னா அவ்வளோதான். இப்போ இது 8 2 16 வந்துடும். இங்கே நடுவில் 24 வந்துடும். இங்கே அந்த 15 அப்படியே தான் வரும். நீங்கள் பெருக்கி பார்த்தாலும் இதாக வரும். இதை சுருக்க முடிஞ்சா சுருக்கிடுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க. 2x plus 3y is to 3x plus 5y. சரி, 2x plus 3y ஈஸ்ட்ன்றதை இப்படி பின்னமாக எழுதலாமா? 3x plus 5y.
ஈக்குவல் டு என்ன 18/29. கிராஸ் மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். இல்லைன்னா ஈக்குவேஷன் மாதிரி இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து கூட செய்யலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுவோம். 29 2 58 எக்ஸு, இது 27 6 87 ஒய். அதே மாதிரி இதை மல்டிபிள் பண்ணோம்னா 54 எக்ஸு 8 44 90 ஒய். எக்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, 54 இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 58 54 போக 4 எக்ஸ். ஒய் அங்கிட்டு கொண்டு போயிருங்க, 87 கழிச்சா 90 87 போக 3 ஒய். எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் பை ஒய் தான் வேணும். இப்போ இந்த எக்ஸை இங்கேயே வச்சுக்கோங்க, ஒய்யை கீழே கொண்டு வந்துருங்க, அங்கே 3 அப்படியே இருக்கட்டும், இந்த 4 அங்கிட்டு போயிடும். 3/4 இதை ரேஷியோவில் எழுதுனா 3:4. ரைட், அடுத்து லாஸ்ட் கொஷினு 5:6 ஈக்குவல் டு x/12. வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது ப்ரொபோர்ஷன் படி தான் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். இது 2 மல்டிபிள் பண்ணுவோம், இது 2 மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 6 × x தட் இஸ் ஈக்குவல் டு 5 × 12. 4 6 2 6 12, I 2 10. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 10. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். சரிங்களா? 25 கொஷின்ஸு எல்லாமே ஈஸியான கொஷின்ஸாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து டிஃபிகல்ட்டான கொஷின்ஸை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். எடுத்துன்னே நம்ம போர்டனாக ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஈஸியான கொஷின்ஸாக வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.